ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி த டெவின்சி கோட் அப்படின்ற நாவலுடைய முன்னோட்டம், அதாவது அந்த இன்ட்ரோடக்ஷன், அதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது நாவல் வாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து அந்த நாவலுடைய ஸ்டோரி லைன் சொல்லலான்னு இருக்கேன். இந்த நாவல் எப்படி ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, பாரிஸ்ல உள்ள லூ மியூசியம், இதனுடைய இன்சார்ஜ் வந்து ஜாக் சானியர் அப்படின்றவர். இவர் வந்து அவருடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஓடுறாரு. கில்லர் சைலஸ் அப்படின்றவன் வந்து இவரை துரத்திக்கிட்டே வரான். லாஸ்ட்ல இவரை வந்து ஷூட் பண்ணிடுறான். இவரை வந்து அவன் ஷூட் பண்ணது அவருடைய வயிற்றுல. சோ அவர் வந்து இன்னும் 15 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த 15 மினிட்ஸுக்குள்ள அவர் வந்து ஒரு மெசேஜ கன்வே பண்ணணும்னு நினைக்கிறாரு. மெயினா அவருடைய கிராண்ட் டாட்டருக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கிராண்ட் டாட்டர் பேர் வந்து சோஃபி நெவோ. இந்த நாவலோட ஹீரோயின் அவ தான். சோ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த மெசேஜ ஓப்பனா சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்றனால ஹி வாண்ட்ஸ் டு கிவ் சம் கிரிப்டிக் மெசேஜஸ். இந்த மெசேஜஸ் டெஃபினட்டா அவருடைய கிராண்ட் டாட்டர் வந்து புரிஞ்சுக்குவா அப்படின்னு அவருக்கு தெரியும். சோ இவர் லியோனார்டோ டா வின்சியோட ஆர்ட் ஒர்க் மூலமா இதை வந்து கன்வே பண்ண ட்ரை பண்றாரு. இந்த இடத்துலதான் ராபர்ட் லாங்டன் வந்து உள்ள என்டர் ஆகுறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் சோஃபி நெவோ வந்து மீட் பண்ற சிச்சுவேஷன்ஸ் வருது. ரெண்டு பேரும் சேர்ந்து மர்டரை தேடுறாங்க. அப்படி அந்த கில்லர் தேடி போறப்ப அவங்க வந்து அந்த கோட்ஸை வந்து பிரேக் பண்றாங்க. அப்போ அவங்க வந்து ஹோலி கிரெயில் அப்படின்ற ஒரு புனித பாத்திரம் இல்ல புனித கலம் அப்படின்னு சொல்லலாம். இது ஆக்சுவலா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து லாஸ்ட் சப்பரப்ப அவரு சாப்பிட்ட அந்த பாத்திரம் சொல்லணும். சோ இதை வந்து அவங்க இதுதான் லிட்ரல் மீனிங். ஆனா இதுக்கு வேற மீனிங் வந்து இந்த நாவல் மூலமா கொடுத்துருக்காங்க. சோ இந்த ஹோலி கிரெயில தேடி போறப்ப அவங்க இன்னொரு முக்கியமான பர்சனை சந்திக்கிறாங்க. இந்த நாவலை வந்து அவர் அந்த டீச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து ஆக்சுவலா ராபர்ட் லாங்கோட ஃப்ரெண்டு பிளஸ் ஹிஸ்டாரியன். ஆனா இந்த நாவல்ல மெயின் கல்பிரிட், மெயின் வில்லனே வந்து இந்த பர்சன் தான். ஹிஸ் நேம் இஸ் லே சீபிங். இவருடைய நோக்கமே என்ன அப்படின்னு சொன்னா, ஹோலி கிரெயில கண்டுபிடிச்சு அதனுடைய சீக்ரெட்ஸை வந்து இந்த உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றது. சோ இவர் வந்து சைலஸ் அவருடைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற பேர்ல ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற பேர்ல ஈவன் ராபர்ட் லாங்டன் சோஃபியை கூட அவர் வந்து யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாரு. இதை ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் புரிஞ்சுக்குவாங்க. ஆனா அந்த ஹோலி கிரெயில ட்ரேஸ் பண்ணிட்டே போற இந்த ப்ராசஸ்ல ராபர்ட் லாங்டன் அண்ட் சோஃபி வந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா டோட்டல் கிறிஸ்டியானிட்டியே வந்து ஆட்டம் கண்டுரும் அப்படின்னு வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறீங்கல்ல, போய் புக்கை ரீட் பண்ணுங்க. நான் சீக்ரெட் சொல்ல மாட்டேன். இந்த புக்கை நீங்க ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா லே சீபிங்க்கு என்னாச்சு, சோஃபி நெவோ ஆக்சுவலா யாரு, ஹோலி கிரெயில் அப்படின்றது உண்மையிலேயே என்ன, இந்த நாவல் மூலமா அவங்க கன்வே பண்றது என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ட்ரை பண்ணுங்களேன்.